வெளியே வந்து பார்த்தா ஒரே சவுண்டு. என்னடான்னு பார்த்தா மரம் 3 துண்டா கிடந்துச்சு. என்னடா சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா இன்னொரு மரத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இடி இறங்கிருச்சு, இதுக்கு மேலே இந்த மரத்தை வச்சு என்ன பண்ணுறது, பிடுங்கி எறிஞ்சிட்டு வேறையும் நட்ட வேண்டியது அப்படின்னாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காஞ்சு போச்சு அந்த இடி இறங்கி. அது மட்டும் இல்லாமல் வேசையின் தாக்கமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால 2 மரம் பட்டு போச்சு. அந்த சைடு பார்த்திங்கன்னா கோழி கூடு, அதனால இதுக்கு மட்டும் கயிறு போட்டாங்க. முன்னாடி வெட்டினதுக்கு வந்து கயிறு போடலை, அப்படியே வெட்டி விட்டுட்டாங்க. இதுக்கு வந்து மேலே போய் ஒரு கயிற்று போட்டு ஒரு 20 செகண்ட் கூட இல்லை, டக்குன்னு கீழே ரம்பத்தை வச்சு அறுத்தாங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுச்சு. இப்போ எங்கள் நாய்க்குட்டி ஒரு சம்பவம் பண்ணுவாருங்களே, இந்த சைடு வாடானா வரமாட்டேன்னு சொல்லி தில்லா நின்றுட்டு அந்த மரம் கீழே விழுந்ததுனால அந்த மரத்து மேலே கோவத்துக்கு போனான். முட்டாள் கோவம்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். எனக்கா பயம் ஆயிடுச்சு, எங்கேயாச்சும் விழுந்துருமோன்னு. இன்னொரு ஜீவன் உள்ளேருந்து பறந்து போக நான் சரியாக கேட்ச் பண்ண முடியல. அது யார் யார் நோட் பண்ணேன்னு சொல்லுங்கள். இது வந்து நாங்கள் மாடு கட்டி யூஸ் பண்ணி